ஆமாங்க ஆமாங்க ஆமாம் இல்லைங்க. கோவையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், குறிப்பாக வந்து சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே வந்து அவங்க வந்து திடீர்னு வந்து பணம் செல்லாது அப்படின்னு சொன்ன அந்த காலத்தில் தொடங்கி அதற்கு பிறகு வந்து நம்முடைய எல்லா பகுதிகளிலும் வந்து கோவிடால பாதிக்கப்பட்டது என்று தொடர்ந்து இருக்க ஜிஎஸ்டி, இந்த பிரச்சனைகளால வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அத்தனை தொழில் முனைவோரும் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஎஸ்டியில் முன்னாடி வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள், மற்றவர்கள் வந்து சரியான நேரத்துக்கு அந்த ஜிஎஸ்டியை கட்டாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலிலே இவர்கள் மீது அந்த பாரம் ஏற்றப்பட்டு தொடர்ந்து அவர்கள் வந்து தொழில் வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தொடர்ந்து தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இன்னைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால அதையெல்லாம் வந்து நிச்சயமாக தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை காண வேண்டும் என்பதை வலியுறுத்தும். என்னங்க இல்லைங்க, அதிகமாக இருந்தது இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். அப்புறம் அடிப்படை இப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்க பலகட்டமா போராடிக்கிட்டே இருக்காங்க. திமுக அரசு செவி சாய்க்காம இன்னும் அமைதி காத்துக்கிட்டே இல்ல செவி சாய்க்காம இல்லைங்க, பல முறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை, இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல வந்து சரி செய்ய முடியாத சூழல் இருப்பு. அதை வந்து அவங்களுக்கு வந்து விளக்கமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. விரைவிலே அதற்கு ஒரு தீர்வு காணப்படும். தேர்தல் அறிக்கைக்கு நீங்களே வந்தீங்க? இல்ல, நாங்க 21க்கு நான் வரலைங்க. சொல்லுங்க. தேர்தல் அறிக்கைக்கு வந்தீங்க, எல்லாமே வாங்கிட்டு போனீங்க. ஆட்சிக்கட்டுல ஏறினதுக்கு அப்புறமே கோவையை வந்து சுத்தமாக புறக்கணிச்சிருக்கீங்க. கோவைக்கு எந்த சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தாங்களா அப்படின்னு பகிரங்கமா குற்றச்சாட்டு யார் வைக்கிறாங்க? எதிர்கட்சிகள் ஃபுல்லாக வைக்கிறாங்க. கோவைக்கு எந்த ஒரு சிறப்பு திட்டமும் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, கோவைக்கு எந்த சிறப்பு திட்டமுமே திமுக அரசு செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கடுமையா இருக்கு. எனக்கு தெரிந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே முன்வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் வந்து தொடர்ந்து நிறைவேற்றி தந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால இது கோவைக்கான திட்டங்கள் எதையும் செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதற்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து பாரபட்சமாக அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே திட்டங்கள் கூட வந்து தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக தமிழகம் பிஜேபி ஆட்சியில் இல்லாத அந்த இடங்கள்லாம் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறது வந்து குறைவாக ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதனால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் வந்து அதை செய்ய முடியாமல் இருக்கலாமே தவிர நிச்சயமாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் தேர்தலில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இல்லை. நாளை கூட வந்து இந்த பகுதிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வராங்க. வந்து ஒரு 6000 கோடிக்கு அந்த குடிநீர் திட்டத்தை திறந்து வைப்பதற்காகத்தான் அவர் வருகிறார். அதனால் கோவை வந்து புறக்கணிக்கப்படுகிறது. பல தொழிற்சாலைகள் உங்களுக்கு தெரியும். நேற்று நாங்கள் ஹொசூர் போயிருந்தோம். எத்தனை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்து அதை உருவாக்கியதே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தொடர்ந்து அங்கே வந்து பல திட்டங்கள் கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜிம் நடந்துச்சு சென்னையில். இண்டஸ்ட்ரீஸ் வந்து பல வந்து கோவைக்கு வருவதற்காக முயற்சிகள் செய்யப்பட்டு முதலமைச்சர் இங்கே முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வரக்கூடிய காலகட்டத்திலேயே அவங்க வந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. யார்?
வந்து அவங்களோட கோரிக்கைகளை அமைச்சர்கள் சந்தித்து அவங்கள நேரடியாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தான் தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோரையோ இல்லைன்னா MSMEஸில் இருக்கக்கூடியவங்களையோ சந்திக்காமல் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. முக்கியமான அறிவிப்புகள் மின்கட்டணம் தொடர்பாக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் எதிர்பார்க்கலாம். இல்லைங்க, தேர்தல் அறிக்கையில என்ன வரும் அப்படிங்கறத வந்து முதலமைச்சர் அவர்கள் பார்த்து விட்டு தான் முடிவு செய்ய முடியும். அதனால தேர்தல் அறிக்கையில என்னென்ன வருங்கிறத நான் இங்க அறிவிக்க முடியாது. தமிழ்நாடு அரசு வந்து 3 ஆண்டுகள்ல மருத்துவக் கல்லூரி துவங்கவே இல்லை அப்படின்னு அன்புமணி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு மத்திய அரசு நிதியை எதிர்பார்க்காம எங்க இருக்கிற இல்ல ஒரே நிமிஷங்க, இருக்கிற நம்ம கட்டி இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீட் அப்படிங்கறத கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண சாமானிய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து படிப்பதற்காகத்தான் வந்து இத்தனை அரசு கல்லூரிகள் இந்தியாவிலேயே அதிகமாக அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒண்ணு வந்து தமிழ்நாடு. மாவட்டந்தோறும் உருவாக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த பள்ளிகள்ல யாருக்காக அந்த கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டதோ அந்த கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை வந்து ஏன் வந்து விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் அதை வந்து ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லைன்னு எனக்கு தெரியல. கல்லூரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா கோவை வந்து புறக்கணிக்கப்படுதுன்னு. மெட்ரோக்கு கிட்டத்தட்ட 90,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 9,000 கோடி மன்னிக்கணும். அது மட்டும் இல்லாம சாலைக்காக 300 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. குடிநீருக்காக வந்து 790 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 3 நாளைக்கு வந்து தொடங்கி வைக்க அது சொல்லிட்டு. அதனால மேற்கு புறவழி சாலைக்கு 250 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இல்லைங்க, இதெல்லாம் புறக்கணிப்புன்னா எப்படி சொல்ல முடியுங்களேன்? ஏங்க நாளைக்கு வந்து இல்லைங்க ஒரு நிமிஷங்க கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. நாளைக்கு வந்து குடி தண்ணீர் திட்டம் 1000 கோடி வந்து அறிவித்து யாருக்கு செயல்படுத்தினா நாங்க அறிவிச்ச எத்தனையோ திட்டங்களை அவங்க வந்து கிடப்புல போட்டு வச்சிருந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல தானே தலைவர் நடத்தினார். செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல நடத்திதான். ஏங்க இப்ப இன்னைக்கு வந்து லைப்ரரிக்கான கோரிக்கைகள் வந்திருக்கு. நிச்சயமாக அது முதலமைச்சரிடம் கொண்டு போய் சேர்க்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.